வெல்கம் டு வில்லேஜ் லோக்கல் குக்கிங். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம பையனோட தோட்டத்துக்கு தான். நம்ம பையன் பல ஏக்கர்ல விவசாயம் பண்ணி பெருசா ஒரு பெரிய தோட்டமே போட்டு வச்சிருக்கான். அங்க போய் நம்மளால என்னெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு பையன் எந்த மாதிரி எல்லாம் தோட்டத்தை பில்ட் பண்ணி வச்சிருக்கான் அதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு காட்டி தரட்டு தான் போறோம். வாங்க போய் பையனோட தோட்டத்தை பார்ப்போம். வாங்க போவோம். நண்பா, இதெல்லாம் ஒன்னோட கண்டமா? ஒரு 100 ரூபா கடன் கேட்டா தர மாட்டான். நான் எந்த மாதிரி புழுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க போல. ஒரே ஊரு மச்சான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஏக்கர், அந்த ஊர் 5 ஏக்கர் மொத்தம். அந்த காலத்துல என் தாத்தா ஆண்டாரு. நம்ம 2 சேர்ந்து ஆளுவோம், வா போவோம். இதுக்கு முன்னாடி இவங்க தாத்தா ஆண்டாரான், இனிமே இவன் ஆள போறான். இதுல என்னையும் பார்ட்னர் ஆஜாக்கியன். இதெல்லாம் உருப்பிடுமா? நம்மள இவனு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன போறாங்க. நண்பர்களே, பாத்தீங்களா நம்ம பையனோட தோட்டம் எம்மா பெருசா இருக்கு. வேற லெவல்ல பையன் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு உள்ளாடி போய் பையன் எங்கெங்க என்னென்ன நட்டு விட்டுருக்கான்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். வாங்க. பாத்தியா, இது என்ன வாழை வச்ச வாழை தோப்பு. வாழை தோப்பு எல்லாமே பயங்கரமா வேற லெவல்ல தான் இருக்கு. ஆமா, எல்லா வாழையிலுமே கொலை போட்டிருக்கு. இந்த கொலையில நீ எப்ப சேல் பண்ணுவ? இனி ஒரு மாசம் தான் எல்லாமே ஆயிடும். அதுக்கப்புறம் சேல் பண்ணுவேன். ஓகே, ஒரு மாசத்துல நம்ம பையன் வாழை கொலை எல்லாமே சேல் பண்ண போறோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. சரி அஜித், நம்ம இப்ப வாழை தோப்பு பார்த்தாச்சு. இனிமே வேற எங்க போறோம்? இங்க நம்ம கீரை தோட்டம், கபலதனங்க தோட்டம் எல்லாம் இருக்கு. அதை பாத்துருவோம். சரி ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பையனோட கார்டனை விசிட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க போவோம். பார்த்து வா. எப்படி வரான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பையனோட கீரை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வாங்க எல்லாமே டீடைலா பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. வாவ், பையன் கீரை தோட்டம்னு சொல்லிட்டு ஏதோ பருப்பு நட்டு வச்சிருக்கான். அது இது என்னது? பருப்பு இல்லடா, இதான் உளுந்து. உளுந்தா? ஆமா, உனக்கு காட்டி தரேன். எப்படி இருக்கு உளுந்து? இப்படியா இருக்கும்? ஆமா, இது நட்டு ஒரு 1.5 வாரம் ஆச்சு. அதான் பார்க்க எப்படி இருக்கு. இங்க பாருங்க, பச்சை உளுந்து எப்படி இருக்குன்னு இங்க கொஞ்சம் பக்கத்துல வந்து பாருங்க. நண்பர்களே பாருங்க, இத பாருங்க, பச்சை உளுந்தெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபர்ஸ்ட் நானே நம்பல. நான் இதை எடுத்து பார்த்த பிறகு எனக்கு தெரியுது இதுதான் உளுந்துன்ட்டு. ஏன்னா இதை கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாத்தீங்களா, பச்சை உளுந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு. நல்ல விளைஞ்ச உளுந்து எப்படி இருக்குன்னு நம்ம நண்பன் பையன் சொல்லி தருவான். இது பச்சை உளுந்து, இது விளைஞ்சது. உள்ள எப்படி இருக்கும்? இப்படியே இருக்கும். உள்ள எப்படி இருக்குன்னா இதை உழைச்சி பார்த்தோம், சீக்கிரம் உடஞ்சு. கடுகுல கொஞ்சம் பெருசா இருக்கும் உளுந்து. இதை அப்படியே எடுத்து உணர்த்தினா உளுந்து ரெடி. அஜித், நீங்க இதுக்கெல்லாம் ஒரே எப்படி போடுவீங்க? நீ இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருந்து போடும். இப்படியா? அஜித், உன்னோட கீரை தோட்டத்துக்கு வந்து ஒரு கீரை கண்டுபிடிச்சவங்க போதும் ஆகுது. மிச்சம் எல்லா கீரை எங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே என்ன சொல்றோம் பாருங்க. புடிங்க, என்ன சேல் பண்ணிட்டியா? ஆமா ஆமா, இது இப்போ நான் விதைக்காண்டி விட்டுருக்கேன். ஒரு வாரத்துல இனி விதை வந்துடும். அதுக்கப்புறம் போட்டு திரும்பவும் கீரை. இதுல இருந்துதான் விதைய முளைச்சி வந்து திரும்ப இதை எடுத்து பையன் விதை போடுறானா. சரி வாங்க, கீரையை பத்தி பார்த்தாச்சு. இனி அடுத்து பையன் என்னெல்லாம் தோட்டம் வச்சிருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இது கீரை சுத்தமான உரம் போட்டு ரெடி பண்ணு. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. மச்சான் வா மச்சான், கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போவோம். மச்சான் இதான் தோட்டம் மச்சான், கத்திரிக்காய் தோட்டம். ஏ மச்சான், என்ன மச்சான் கத்திரிக்காயெல்லாம் பறிக்க மாட்டேங்களா மச்சான்? மச்சான் இது நாங்க இது விதைக்கு வேண்டி விட்டுருங்க மச்சான். ஓ அப்படியா மச்சான்? இங்க பாருங்க நண்பர்களே, விதைக்கு வேண்டி விட்டுற கத்திரிக்காய் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமா. இதுல இருந்தா விதை எடுத்து அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி வரும். இதுல இருந்தா வருமாம் அப்படின்னு பையன் சொல்றான். நமக்கு எதுவும் தெரியாது. ஆமா, இதை எடுத்து நாங்க இனி உணர்த்தி சாம்பலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம். சரி ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையவே இருக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். வாங்க 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 பார்ப்போம். வாங்க மச்சான். மச்சான் பார்த்து பத்திரம்.